வணக்கம். இலங்கை ஆய்விற்காக நான் ஹரிணி. இலங்கையில் அனுரகுமாரவின் புதிய அரசு தொடர்பாக மாற்றங்கள் வரும் என மக்கள் எதிர்பார்க்கும் நிலையில் இலங்கையின் அயல் நாடுகளும் புதிய அரசின் நகர்வுகளை உன்னிப்பாக கவனிக்கின்றன. இதன் ஒரு பகுதியாக இந்திய வெளியுறவு அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் இலங்கைக்கு ஒருநாள் விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்காக இந்திய வெளியுறவு அமைச்சர் விஜயம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி ஜெய்சங்கர் எதிர்வரும் 4ஆம் திகதி இலங்கைக்கு விஜயத்தை மேற்கொள்ள உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதற்கு முன்னதாக அனுரகுமார புதுடில்லிக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த வேளை ஜெய்சங்கரை சந்தித்திருந்தார். மேலும் இந்திய வெளியுறவு அமைச்சரின் விஜயத்தின் போது இந்தியாவின் உதவியுடன் முன்னெடுக்கப்படும் பல திட்டங்கள் குறித்து ஆராயப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதேவேளை இந்திய வெளியுறவு அமைச்சர் அண்மையில் இலங்கையில் பதவியேற்ற ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் அமைச்சர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழரான இந்திய வெளியுறவு அமைச்சர் தமிழர் பிரச்சினை தொடர்பாகவும் பேசலாம் என அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. இலங்கையின் பொருளாதார வளர்ச்சி இனப்பிரச்சினையுடன் தொடர்பு பட்டுள்ளது என்பது ஒரு அடிப்படை கருத்து. நாட்டில் புரையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சினைக்கு யுத்தத்துக்குமான காரண காரியங்களை கண்டறிந்து நாட்டில் இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் பட்சத்தில் இந்த நாட்டின் மீதான இதர தலையீடுகளை இல்லாமற் செய்து தேசத்தை அபிவிருத்தி நோக்கி கட்டியெழுப்ப முடியும் என குரலற்றவர்களின் குரல் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். ஜனாதிபதியின் 8 கோரிக்கைகளை கடிதம் மூலம் குரலற்றவர்களின் குரல் அமைப்பினர் முன்வைத்துள்ளனர். இந்த கடிதத்திலேயே மேற்படி குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது: இலங்கை தீவில் நடைபெற்று முடிந்துள்ள 9வது ஜனாதிபதி தேர்தல் முடிவானது மரபு கடந்த ஒரு ஆட்சிக்கு வித்திட்டுள்ளது. இது ஒட்டுமொத்த இலங்கை வாழ் மக்களினதும் துணிகரமான தீர்மானமாகும். அந்த வகையில் ஊழலற்ற ஒரு தேசத்தை உலகுக்கு அறிமுகப்படுத்துகின்ற முகவரியோடு நாட்டின் ஆட்சி பொறுப்பை கையேற்றிருக்கின்ற கௌரவ ஜனாதிபதியாக தங்களுக்கும் எமது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றோம் என்றார். மக்கள் அதிகாரத்தினூடாக ஆணை பெற்று அரசு தலைவராக பதவியேற்றிருக்கின்ற தங்களுக்கு சமூக பொருளாதார ரீதியில் சிதைவடைந்துள்ள இந்த நாட்டை துரிதமாக சீரமைக்கும் தலையாய பொறுப்பு இருப்பதை தாங்கள் நன்கறிவீர்கள். இந்த நாடு இந்நிலையை சந்திப்பதற்கு அடிப்படை காரணமாக அமைவது நாட்டில் புரையோடி போயிருக்கின்ற இனப்பிரச்சனையும் அதனூடான யுத்தமும் தான். இவற்றுக்கான காரண காரியங்களை கண்டறிந்து நாட்டில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் பட்சத்தில் இந்த நாட்டின் மீதான இதர தலையீடுகளை இல்லாது செய்து தேசத்தை அபிவிருத்தி நோக்கி கட்டியெழுப்ப முடியும். இதுவே காலத்தின் தேவையும் கூட. அந்த வகையில் பல்லின கலாச்சார பண்பாடுகளை கொண்ட மக்கள் வாழ்கின்ற இந்த நாட்டில் ஒரு பூர்வீக இனமான தமிழ் மக்கள் தமது தாய் நிலத்தில் சம உரிமையுடனும் சமூக அந்தஸ்துடனும் வாழ்வதற்காக தசாப்தங்கள் பல கடந்தும் இன்று வரை போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்பது தாங்கள் அறிந்த விடயமே. ஆண்டாண்டு காலங்களாக அதிகார கதிரையேறும் எந்த ஒரு அரசு தலைவரும் தமிழ் மக்கள் தமது நியாயமான வாழ்வுரிமைகளை முழுமையாக அனுபவிப்பதற்கு வழிவகுத்ததில்லை. மாறாக எமது கோரிக்கைகளை பிரிவினைவாதமாகவும் பயங்கரவாதமாகவும் சித்தரித்து சகோதர சிங்கள மக்கள் மத்தியில் இனவெறுப்பினை தோற்றுவித்ததுடன் அதிகார பலம் கொண்டு தமிழர்களை அடக்கி ஒடுக்கி ஆட்சி புரிந்து தத்தமது சுயலாபத்தை அனுபவித்துக் கொண்டதே இதனால் வரலாறாக இருந்து வருகிறது. இதனால் தான் ஒட்டுமொத்த நாடும் அழிவு பாதைக்குள் அமிழ்ந்து போனது. எனினும் தமிழ் மக்கள் மீள்நிரப்ப முடியாத பல்வேறு பேரழிவுகளுக்கு ஆளானவர்களாக இன்று வரை அடையாளப்பட்டு நிற்கிறார்கள். எனவே மாற்றத்தினூடாக நாட்டை முன்னேற்றும் ஒரு கதாநாயகனாக ஆட்சி பொறுப்பேற்றிருக்கும் ஜனாதிபதியாகிய தாங்கள் தமிழ் மக்களது இனப்பிரச்சினைகளை ஆராய்ந்து நிரந்தரமானதொரு அரசியல் தீர்வுக்கு வழிவகுப்பீர்கள் என நம்பிக்கை கொள்கின்றோம். அதன் அடிப்படையில் தமக்கென நிலம், மொழி, கலாச்சாரம், பண்பாடு எனும் தனித்துவ அடையாளங்களுடன் கூடிய ஒரு பூர்வீக இனமக்கள் என்ற வகையில் தமிழ் மக்கள் தமது தாயக பிரதேசங்களில் தன் அடையாளங்களுடன் சுதந்திரமாகவும் சமத்துவமாகவும் வாழக்கூடிய ஏது சூழலை உறுதிப்படுத்த வேண்டும். தனிமனித உரிமைகளை தடுத்தாள்கின்ற வகையில் செறிவூட்டப்பட்டு நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்ற கொடூரமான பயங்கரவாத தடை சட்டம் முழுமையாக அகற்றப்பட வேண்டும். தமிழ் சமூகத்தின் பெயரில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக சிறை வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல்வாதிகள், கைதிகள் ஏதேனும் ஒரு பொறிமுறையோடு காலதாமதமின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும். தமிழ் மக்கள் மீது திணிக்கப்பட்ட போரின் பங்காளிகளாக இருந்து புனர்வாழ்வு என்ற பெயரில் விடுதலை செய்யப்பட்ட முன்னாள் போராளிகள் உட்பட சிறையிலிருந்து விடுதலையான தமிழ் அரசியல் கைதிகளின் வாழ்வாதாரம், அவர்களின் உடல் உள மேம்பாடுகள் தொடர்பில் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்பட வேண்டும். போரின் பெயரில் காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளின் கதியறியாது பல வருடங்களாக தெருப்போராடி நடத்தி கொண்டிருக்கின்ற தாய்மார்களின் கண்ணீருக்கு காலம் தாழ்த்தாது நியாயமான நிரந்தர தீர்வை தர வேண்டும். போரின் பெயரில் உயிர் நீத்த உறவுகளை
நினைவேந்துகின்ற அடிப்படை மனிதநேய உணர்வுக்கு மதிப்பளிப்பதனூடாக மனக்காயங்களுக்கு ஆளாகி இருக்கின்ற மக்களை உள ரீதியாக ஆற்றுப்படுத்த முடியும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். தேசிய பாதுகாப்பு என்ற பெயரில் தமிழர் வாழ் பிரதேசங்களில் மாத்திரம் அளவுக்கு அதிகமாக குவிக்கப்பட்டுள்ள இராணுவ படைகளின் எண்ணிக்கை தொடர்பில் மக்களுக்கு எழுந்துள்ள அச்ச நிலையை போக்குவது அவசியமாகிறது. தொல்பொருள் திணைக்களத்தினூடாகவும் ஏனைய அரசு திணைக்களங்களூடாகவும் தமிழ் மக்களின் இனச்செறிவை குன்ற செய்கின்ற வகையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற காணி அபகரிப்புகள் மற்றும் தமிழர் பிரதேசங்களின் பெயர்களை சிங்கள பெயர்களில் மாற்றுகின்ற சூட்சும செயற்பாடுகள் கைவிடப்பட வேண்டும். இதுபோன்ற நிஜ மாற்றங்களால் மாத்திரமே இலங்கையில் இன ஒற்றுமையை ஏற்படுத்த முடியும் என்பதையுமே அதுவே இந்த நாட்டை மதிக்கத்தக்க முன்னேற்றத்திற்கு இட்டு செல்லும் என்பதையும் ஒரு சிவில் சமூக அமைப்பாக நினைவுபடுத்த கடமைப்படுத்தியிருக்கிறோம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மறுபக்கத்தில் இலங்கை அரசு நிர்வாகத்தில் உள்ள நீண்டகால நடைமுறைகளை மாற்றுவது குறித்தும் அனுரகுமார புதிய அரசு பல்வேறு ஆய்வுகளை செய்ய தொடங்கியுள்ளது. அரச நிறுவனங்களுக்கு சொந்தமான வாகனங்களில் அரசு லட்சணையை பயன்படுத்திய அமைச்சு திணைக்களம் அல்லது நிறுவனங்களின் பெயரை பயன்படுத்துவது தொடர்பான சுற்றறிக்கையை மீண்டும் நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இதன்போது வாகனங்களை வேறு தேவைகளுக்கு பயன்படுத்துவதை தடுக்கும் வகையில் இவ்வாறு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. 2002ஆம் ஆண்டு வாகனங்களுக்கு அரசு லட்சணை மற்றும் சம்பந்தப்பட்ட அரசு நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்துவதற்கான சுற்றறிக்கையை பொது நிர்வாகம் முகாமைத்துவம் மற்றும் சீர்திருத்தங்கள் அமைச்சு வெளியிட்டுள்ளது. அரசு சின்னங்களை பயன்படுத்துவது தொடர்பாக 1992ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையை மீளாய்வு செய்து அந்த சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. 1992ஆம் ஆண்டு சுற்றறிக்கையில் வாகனங்களின் அரசு லட்சணையை பயன்படுத்துவது தொடர்பாக மட்டுமே அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. 2002ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் அந்த அறிவுறுத்தல்கள் முறையாக பின்பற்றப்படவில்லை என கண்டறியப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அரசு லட்சணையுடன் அமைச்சு திணைக்களம் அல்லது நிறுவனத்தின் பெயரும் குறிப்பிட வேண்டும் என திருத்தப்பட்ட சுற்றறிக்கையில் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அனுரகுமார ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றாலும் அவரது திட்டங்களை நடைமுறைப்படுத்த நாடாளுமன்றத்தின் ஒத்துழைப்பு அவசியம். அதற்கு நாடாளுமன்றத்தில் அவரது கூட்டணி தேசிய மக்கள் சக்திக்கு பெரும்பான்மை பலம் இருக்க வேண்டும் அல்லது பலமுள்ள ஒரு கூட்டணி தேவை. அதே நேரத்தில் எதிரணியில் உள்ளவர்களும் நாடாளுமன்ற பெரும்பான்மையை கைப்பற்றும் முயற்சியில் உள்ளார்கள். எதிர்வரும் பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு கடும் போட்டியை வழங்குவதற்காக ஐக்கிய தேசிய கட்சியுடன் ஐக்கிய மக்கள் சக்தி இணைந்து கொள்ளும் சாத்தியம் இருப்பதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஐக்கிய தேசிய கட்சியின் புதிய தலைவராக ருவான் விஜயவர்தன நியமிக்கப்பட வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியால் முன்வைக்கப்பட்ட நிபந்தனைக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இணங்கியதன் அடிப்படையில் இந்த கூட்டணி உருவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி ஜனாதிபதி தேர்தலின் போது ஐக்கிய மக்கள் சக்தி தொலைபேசி சின்னத்தில் ஐக்கிய மக்கள் கூட்டணியாக போட்டியிட்டது போன்று அடுத்த பொது தேர்தலையும் எதிர்கொள்ள ஐக்கிய தேசிய கட்சி இணக்கம் தெரிவித்துள்ளது. எதிர்வரும் பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் இணைந்து போட்டியிட வேண்டும் முதலாவதாக அரின் பெர்னாண்டோ முன்மொழிந்தார். அதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவும் இணக்கம் தெரிவித்ததுடன் ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சி தலைமைத்துவத்திலிருந்து வெளியேற வேண்டும் என்பதே அவரது பிரதான நிபந்தனையாக இருந்தது. இந்த நிலையில் ஆரம்பிக்கப்பட்ட அரசியல் கலந்துரையாடல் தொடரும் என்று ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் அதன் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மெத்தம பண்டார மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் ருவான் விஜயவர்தன ஆகியோர் கலந்து கொள்வார்கள் என்றும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் சூடுபிடிக்க போகிறது.